अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रदोषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने योग व्योमवत् व्याप्त देहाय व्योम व्योम व्योमवत् देहाय व्योमवत् व्याप्त देहाय व्योमवत् व्याप्त देहाय தட்சிணாமூர்த்தியே நமக. முதலில் இந்த குருவனத்திற்கு உனக்கு விளக்கம் தெரிந்தால் சொல்லிவிடவும், பிறகு நாம் பிரவச்சனத்தை ஆரம்பிக்கலாம். ஓகேண்ணா. இந்த மூணுமே குரு ஸ்தோத்திரம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸோ அகண்டம் அப்படின்னா, கண்டம் அப்படின்னா பிரிவுபட்டது, அகண்டம் அப்படின்னா பிரிவு இல்லாதது, பரிபூர்ணமா இருக்கிறது, பரபிரம்மத்துக்கு அகண்டம் அப்படின்னு சொல்றது. ஸோ மண்டலம் அப்படின்னா எல்லா உலகம், ஆகாரம் அப்படின்னா வடிவம், அதாவது பிரிவில்லாத பரபிரம்மே அனைத்து உலகங்களாகவும் வடிவம் எடுத்து நிறைந்துள்ளது அப்படின்னு இந்த ஸ்லோகம் வருது. ஸோ நம்ம ஒரு ஒரு பதத்துக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் பார்க்காம முக்கியமா இந்த வேர்டுக்கு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் முழுமையா என்ன அர்த்தம் பார்த்துடலாம். இந்த முழு பிரபஞ்சத்தையும், அதாவது சராச்சரமாக, அச்சரம் அப்படின்னா ஜடம், சரம் அப்படின்னா 84 லட்சம் ஜீவக்கோடிகள். ஸோ இந்த முழு பிரபஞ்சம் அப்படின்னா சராச்சரம், அசைவன அசையாதது. ஸோ இந்த முழு பிரபஞ்சத்தையும் பரவி இருக்கும் அந்த பரபிரம்ம தத்துவத்தை காட்டிய உணர்த்திய குருவுக்கு நான் வணங்குகிறேன், குருவை அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த பரபிரம்மே முழு பிரபஞ்சமாக வடிவம் எடுத்து உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த பரபிரம்ம தத்துவத்தை உணர்த்திய என்னுடைய குருவுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல வந்து நான் வந்து இந்த உடல் உலகம்தான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, குருதான் இல்ல, இது வந்து பொய் தோற்றம், இது நீ இல்ல, இது ஜஸ்ட் மாயை அப்படின்னு உணர்த்தி, நீ வந்து பரபிரம்மம், எல்லாமா நீ தான் இருக்கிற அப்படின்னு உணர்த்துபவர் தான் குரு. அதனாலதான் குருவையே பரபிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பொதுவான ஒரு இந்த குரு அப்படின்னு இல்லாம குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். இப்ப செகண்ட் வந்து சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஸ்ய கிருத்தௌ வந்தே பகவந்தௌ புனః புனக. நான் வந்தேன்னு எழுதல நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். தத்பதம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த தத்துவமசியில வரக்கூடிய அந்த தத்பதம் அப்படிங்கிறது அந்த தத்தை தானே குறிக்குது. இங்க வந்து தத்துங்கிறது பரபிரம்மத்தை குறிக்குதுண்ணா. அந்த பரபிரம்மே தத்துவமசியில கூட தத்து பரபிரம்மத்தை தானே குறிக்குது. துவம்ன்றது நீயே பரபிரம்மம் தானே அது. அங்க வந்து ஈஸ்வரனை குறிக்குது தத்துவமசி. ஒவ்வொரு இடத்துக்கு தக்கபடி நம்ம எடுத்துக்கிறோம்னா, தத்து அப்படின்னா அது அப்படின்னா பொதுவா அர்த்தம். எந்த இடத்துல பரபிரமம் எடுக்கணும், எந்த இடத்துல ஈஸ்வரன் எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு தக்கபடி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து இதுக்கு அகண்டம் அப்படின்னு பரபிரம்மத்தை சொன்னதால இங்க வந்து தத்துங்கிறதையும் அததான் குறிக்கும். ஸோ பரபிரம்மே எல்லா நிலையிலும் எல்லாமா இருக்குது அப்படின்னு நமக்கு உணர்த்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்லோகத்துல சூத்திர பாஸ்ய கிருத்தவ் வந்தே அப்படின்னு வருங்க. வந்தே அப்படின்னு எழுதுறது மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கிருத்தவ் வந்தே பகவந்த புனః புனக. சங்கரம் அப்படின்னாலே நன்மை செய்பவர் அப்படின்னு அர்த்தம். சோ சங்கராச்சாரியம் அப்படின்னா சங்கரருக்கு ஒரு பேர் இருக்கு, ஆதி சங்கராச்சாரியம். ஆச்சாரியம் அப்படின்னா குரு அப்படின்னு அர்த்தம். அவருடைய பேரே தான் ஆதி சங்கராச்சாரியம்.
கேசவம் அப்படின்னா விஷ்ணு. கேசவான்னு சொல்றோம்ல, நம்ம பெருமாளை கண்ணன்னு சொல்றோம்ல, அதுதான் விஷ்ணு. பாதராயணம் அப்படின்னா வியாசருக்கு ஒரு பேரு. வியாசருடைய பேரு பாதராயணம் அப்படின்னு இருக்கு. சோ விஷ்ணுவே பாதராயணம் வியாசரா வந்திருக்காரு. சூத்திரம் அப்படின்னா அந்த பாதராயணர், அந்த வியாசர் எழுதிய அந்த ஸ்லோகங்களுக்கு பேரு சூத்திரம். அவர் வந்து இப்ப பிரம்மசூத்திரம் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த ஸ்லோகங்களுக்கு சூத்திரம் அப்படின்னு பேரு. சோ வியாசர் எழுதியது பிரம்மசூத்திரம், சூத்திரம் அப்படின்னு பேரு. சங்கரர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இப்ப சூத்திரமா சொன்னா நமக்கு எதுக்கும் புரியல எதுவுமே அப்படின்னு அவர் வந்து அவர் பாணியில ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்திற்கு தான் பாஷ்யம் அப்படின்னு பேரு. ஸோ இப்ப வந்து ஞானேஸ்வரர் வந்து ஞானேஸ்வரி அப்படின்னு அந்த கீதைக்கு விளக்கம் கொடுக்கறதால ஞானேஸ்வரி அப்படின்னு நம்ம பேர் சொல்றோம். ஸோ அதே மாதிரி சங்கரர் எழுதிய விளக்கத்திற்கு பேரு தான் பாஷ்யம், அவ்வளவுதான். ஸோ ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சங்கரர் வந்து பாஷ்யம் விளக்கம் எழுதியிருக்காரு, வியாசர் வந்து பிரம்மசூத்திரம் சூத்திரங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ கிருத்தவ் அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே செய்த இருவருக்கும் பகவந்தவ், ரெண்டு பேருமே யாரு அப்படின்னா பகவான்கள். சோ அந்த ரெண்டு பேர் பகவானா இருக்கு, அவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், மறுபடியும் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பிரம்மசூத்திரத்தை எழுதிய வியாசரையும் அதற்கு பாஷ்யம் விளக்கம் செய்த சங்கரர் ஆச்சாரியரையும் நான் மீண்டும் மீண்டும் வணங்குகின்றேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப மூணாவது ஏற்கனவே நீங்க ஒரு சத்சங்கத்திலேயே இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க. சோ ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி வேத விபாகினே. வியோம அப்படின்னு ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமக. ஈஸ்வரக குருகு, குருராத்மேதி வந்து குருகு ஆத்மா அப்படின்னு பிரிக்கலாம். சோ இங்க வந்து ஈஸ்வரக குரு ஆத்மா அப்படின்னு மூணா சொல்றது வந்து ஜஸ்ட் அந்த மூர்த்தில அந்த வடிவத்துலதான் பேதமே தவிர உண்மையில பேதம் இல்ல. எப்படி சொல்ற அப்படின்னா, ஆகாசம் போல, ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லாமா பரவி இருக்கிற அந்த ஆகாசம் மாதிரி அந்த பரபிரம்மமா இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு லாஸ்ட்ல சொல்றாங்க. லாஸ்ட்லயும் நம்ம ஏற்கனவே மீனிங் நிறைய பார்த்துட்டோம்னா, சோ ஈஸ்வரன் குரு ஆத்மாங்கிறது ஜஸ்ட் மூணு வேறுபாடா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில பேதமே இல்ல. ஆகாசம் மாதிரிதான் எல்லாத்திலையும் பரவி இருக்கிற அந்த பரபரமா இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வணங்குகின்றேன் அப்படின்னா. தேங்க்யூ ஓகேம்மா. இந்திரயாணி நதிக்கரையில் உள்ள ஞானேஸ்வர் மகாராஜின் ஆசீர்வாதத்தோடு ஏக்நாத் மகாராஜ் எழுதிய கிரந்தத்தை யதாசக்தி யதாமதி நாம் ஆய்வு செய்ய போகின்றோம். ஏற்கனவே 16 ஸ்லோகங்கள் முடிந்து விட்டது. இப்போது 17வது ஸ்லோகம். முதலில் குருவந்தனம் என்றாலே ஆரம்பித்து தனது குருவை ஈஸ்வரனாக, அதிலும் குறிப்பாக விநாயகனாக உருவகம் கொடுத்து அந்த உருவகத்தை விழாவாரியாக வந்தனம் செய்தார். இந்த ஈஸ்வரனை நேசிக்க வேண்டிய காரணம் என்னங்கிறது கிட்டத்தட்ட கிருஷ்ணா விழாவே நமக்கு மாறி போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கிருஷ்ண உணர்வு நமக்கு மேலோங்கத்தான் நமது இந்த ஜீவ தசை என்பது விலகி பிரம்ம தசை அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எடுத்த உடனே பிரம்மார்ப்பணம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. என்ன சொல்லுவாள், சர்வார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் தான் ஈஸியஸ்ட் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி இங்கே ஈஸ்வர ஸ்துதி என்பது முதல் கட்டம் இங்கே எடுத்து சொல்லப்பட்டது. ஆனால் முதலில் ஈஸ்வரனை தனது குருவை எப்படி பாவித்தார்? விநாயகனாக பாவித்தார். 16 ஸ்லோகங்கள் முடிவடைந்த நிலையில் 17வது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட 28வது ஸ்லோகம் வரைக்கும் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நேம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது என்னது அப்படின்னு கேட்காதீங்க. ஈஸ்வரனுக்கு டிஃப்ரெண்ட் நாமாக்கள் உண்டு. விநாயகனும் ஈஸ்வரன் தான், சரஸ்வதியும் ஈஸ்வரன் தான், லக்ஷ்மி தேவியும் ஈஸ்வரன் தான். ஸோ இங்கே எல்லா தேவதைகளையும் நீங்கள் ஈஸ்வரன் என்று எடுத்துக்கொண்டால் எந்த தவறும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம ஒரு தடவை கிளாஸ்ல எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ ஈஸ்வரன் அப்படிங்கிறவரை மோடின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா,
he has got lot of departments அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மந்திரி சபை அப்படின்னு போட்டுக்கிட்டு அவருக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து அமர்த்தி அவருடைய அந்த வேலையை செய்வதற்காக பல டிபார்ட்மெண்ட்ஸாக பிரித்து பல மந்திரிகளை அமைப்பிருக்கிறார் அல்லவா. அப்படி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஜென்ரலா நம்ம அத்வைத சித்தாந்தத்துல பரபிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் என்ற ஒரு 3 விஷயத்தை எலாபரேட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்கே ஈஸ்வரனை மட்டுமே துதிபாடும் ஒரு செயல் இந்த கிரந்த ஆரம்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஈஸ்வரனை முதலில் விநாயகனா சொன்னாரு, இப்ப என்ன சரஸ்வதியா சொல்றாருன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரே ஈஸ்வரனின் சக்தி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படுகிறது. அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட் பேர்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப விநாயகன்னாலும் ஈஸ்வரன் தான், சரஸ்வதினாலும் ஈஸ்வரன் தான். இப்ப சரஸ்வதியை அவர் எப்படி வணங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Now I bow to Saraswati, the embodiment of wisdom, who distinguishes the eternal from the transient. She is the consciousness that drives the senses. அதாவது தமிழையும் முதல்ல படிச்சுவேன். இப்போது நான் சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். அவள் நிலையானது எது, நிலையற்றது எது என்று பிரித்தறியும் விவேகத்தின் வடிவம். நம் புலன்களை இயக்கும் உணர்வும் அவளே. வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நான் பேக்ல இருந்து போறேன். நம் புலன்களை இயக்கும் உணர்வு அவளே என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுங்க. லைட் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். லைட் அந்த கான்சியஸ்னஸே அவர் தான். அந்த வித்தவுட் அ கான்சியஸ் மனசை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஜடம் தானே சொல்லியிருக்கோம். இந்த உடம்பு ஜடம்னு சொல்லிட்டோம், மனசை ஜடம்னு சொல்லிட்டோம், புத்தியை ஜடம்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த ஜட வஸ்து ஏதாவது அனுபவிக்குமா? அப்ப அனுபவத்தை கொடுப்பதற்கு நமக்கு உணர்வு வேணும். அந்த உணர்வை கொடுப்பதே எது அப்படின்னா ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் தான் நமக்கு சிதாபாஸ் அப்படிங்கிறது. பிரம்மம் ஈஸ்வரன் இந்த இடத்துல ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகாது. பிரம்மமே இங்கே ஈஸ்வரனாக வந்தது, பிரம்மமே இங்கே சிதாபாஸ்களாக உருமாறுகிறது. ஈஸ்வரன் துணை கொண்டு அல்லது ஈஸ்வரனே மாறுகிறான்னு சொன்னா கூட தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? அப்போ இந்த சிதாபாஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா ஈஸ்வரன் தான். உனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தான். யாருக்கு? இந்த சிதாபாஸுக்கு. யார் கொடுத்தா? ஈஸ்வரன் தான் கொடுத்தான். உனக்கு உணர்வு சக்தியை கொடுத்தவனே ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் இல்லைன்னா உன்னால உணரவே முடியாது. உனக்கு உணரும் சக்தியையும் கொடுத்து அந்த முக்குணங்களில் நீ எந்த சுதந்திரமாக எந்த உணர்வோடும் வாழலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தையும் கொடுத்தவன். உணர்வையும் கொடுத்து உணர்விற்கு சுதந்திரத்தையும் கொடுத்தவன் யாருன்னா அந்த ஈஸ்வரன் தான். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இங்க நம் புலன்களை இயக்கும் உணர்வு அவளே அப்படிங்கிற அந்த விஷயம் வரும்போது இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நான் கண்ணில் ஒரு விஷயத்த பாக்குறேன் அப்படின்னா நான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நாக்குல ஒரு சுவையை சுவைக்கிறோம் அப்படின்னா நான் சுவைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. சுவைப்பதற்கு என்ன தேவைப்படுது? உணர்வு தேவைப்படுகிறது. அந்த உணர்வை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த ஈஸ்வரனை தான் கொடுத்தான். ஈஸ்வரனை தான் எல்லா ஜீவன்களாகவும் இருக்கிறது. அந்த ஜீவன்ல தான் சித்தாபாஸ் வருது. சித்தாபாஸை தான் உணர்வுன்னு சொல்றோம். அப்போ ஈஸ்வரன் முழுமையான கட்டுப்பாட்டில் ஈஸ்வரனே இங்கே சிதாபாஸ் என்று ஜீவனாக வந்திருக்கின்றான். அந்த உணர்வுமயமாக இருப்பவன் அவன். அவனால் தான் நான் இந்த உலகத்தை உணர்கிறேன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் நான். ரைட் ஹஸ் பீன் மென்ஷன்ட்னா சரஸ்வதி தேவியை நம்ம துதிக்கும் போது இங்கே சரஸ்வதி தேவியை தான். ஏன்னா ஐம்புலன்களுக்கும் அறிவு, கண்ணு பார்க்கின்ற அறிவு. பொதுவா சரஸ்வதினா என்னது? ஞானம் அப்படின்னு சொல்லுவோம், அறிவு அப்படின்னு சொல்றோம். இந்த 5 புலன்கள் என்னது? அறிவை அறிந்து கொள்வதற்கு உபயோகப்படுகின்ற கருவிகள் தானே. கண்கள் வழியாக உருவங்களை அறிந்து கொள்கிறாய், மூக்கின் வழியாக வாட்டத்தை அறிந்து கொள்கின்றாய், செவியின் வழியாக சப்தத்தை அறிந்து கொள்ளுகின்றாய். இப்படி 5 புலன்கள் வழியாக இன்புட் டிவைசஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அறிகின்ற விஷயமாக இருக்கின்றது. அப்போ இந்த புலன்களுக்கு அறிகின்ற அந்த பவரை கொடுத்தது யாருன்னா ஆமாடா, அந்த இங்க கான்சியஸ்
அறிவு இருந்தால் மட்டும்தான் அறியப்பட முடியும். அப்படிதானே? முதல்ல ஒரு உணர்வு சித்தாபாஸ் நான் சொல்லிட்டேன்ல, அந்த சித்தாபாஸ் தான் உன் புலன்களை இயக்கிட்டு இருக்கு. இந்த சித்தாபாஸ் அப்படிங்கிறதையே சரஸ்வதினு போடு. ஏன் பர்டிகுலரா புலன்கள்னு சொன்னாருன்னா, நீ எதை ஒன்று அறியணும்னாலும் புலன்களை கருவியாக கொண்டுதான் அறிய முடியும். புலன்களை கருவியாக கொண்டு அறிகின்ற அந்த அறிவிற்கு மூலம் எதுன்னா சரஸ்வதி தான். சித்தாபாசுக்கு மூலம் சரஸ்வதினு எடுத்தாலும் புரிஞ்சுக்கோ. அல்லது புலன்கள் அறிகின்ற அறிவிற்கு அல்லது கான்சியஸ்னஸ், ஜீவனுக்கு இருக்கின்ற கான்சியஸ்னஸே ஈஸ்வரன் தான். ஜீவனுடைய கான்சியஸே ஸ்ட்ரெயிட்டவே ஈஸ்வரன் தான் என்று சொல்லலாம்னு சொல்ல வரேன். சரியா? ஸோ தேர்ஃபோர் இதை முதல்ல சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் ஏன் நான் ரிவர்ஸ்ல இருந்து போறேன் அப்படின்னா, இப்ப பகுத்தறிவு அப்படிங்கிற நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றாரு. முதல்ல உன் புலன்கள் வந்து கிரகிச்சுக்கிச்சு. என்னத்தை கிரகிச்சுக்கிச்சு? இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்து அறிந்து கொண்டது. சரியா? இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் பார்த்து அறிந்து கொண்டது இல்ல, இந்த அறிந்து கொண்டது கண்களால் பார்த்தது, காதால் கேட்டது, மூக்கால் நுகர்ந்தது, நாக்கால், 5 புலன்களால் அறிந்து கொண்டது இவை நிலையானதா நிலையற்றதா? அப்போ புலன்கள் நிலையானதை அறிந்ததா நிலையற்றதை அறிந்ததா என்று பகுத்தறிவதற்கு ஒரு அறிவுன்னு இருக்கும் இல்லையா? அதுவும் சித்தாபாஸ் தான். சித்தாபாஸ் தான் மனமாகவும் இருக்கு, சித்தாபாஸ் தான் புத்தியாகவும் இருக்கு, சித்தாபாஸ் தான் புலன்களை அறிகின்ற அறிவாகவும் இருக்கு. சரியா? அதனாலதான் ஸ்ட்ரெயிட்வே நான் சித்தாபாஸ் சிம்பிளா சொல்லிட்டேன். பட் இந்த இடத்துல அந்த புத்தின்னு நீ சொன்னாலும் இந்த புத்தியா இருக்கிறது இந்த சித்தாபாஸ் தானே. அப்ப இந்த இடத்துல அந்த புத்தியும் யாருன்னா சரஸ்வதி தான். மனதிற்கு அறிகின்ற சக்தியை கொடுத்ததும் சரஸ்வதி தான், புத்திக்கு பகுத்தறிகின்ற அறிவை கொடுத்ததும் சரஸ்வதி தான். நீங்க முக்கியமா நோட்டபிள் பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் திரும்ப திரும்ப நம்ம கிரந்தங்கள் எல்லாத்துலயுமே திரும்ப வலியுறுத்திருக்கிற விஷயம், பகுத்து அறிவுனாலே நித்திய அனித்திய வஸ்து விவேகா. விவேகம்னாலே எது நித்தியம் எது அனித்தியம் என்று உன்னால் பகுத்தறிய முடிந்தால் அதற்கு பெயர் தான் விவேகம் என்ற வார்த்தை எல்லா கிரந்தங்களையும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றது. அதன் வரிசையில் இப்போது அதுவே தான் இங்கே வந்திருக்கிறது. சரியா? இங்கே நித்திய அனித்திய அப்படிங்கிறத நிலையானது நிலையற்றது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ நிலையானது எது நிலையற்றது எது என்று பிரித்தறியும் விவேகத்தின் வடிவம் நீ என்று ஈஸ்வரனை நாம் புகழ் பாடுகின்றோம். அப்ப ஜீவன் இருக்கானா இல்லையா உங்களுக்கு பெரிய டவுட்டே வந்துடும். சரியா? என்னது இந்த புலன்களுக்கு சக்தியாக கொடுக்கறதும் ஈஸ்வரன் தான் இருக்காங்கிற, அதை பகுத்தறிகிறதுக்கும் அந்த புத்தியாவும் ஈஸ்வரன் தான் இருக்காங்கிற, இப்ப ஜீவன் இருக்கானா இல்லையா அப்படின்னா ஜீவனா இருக்கிறதே அந்த ஈஸ்வரன் தானே. ஃப்ரீடமை கொடுத்து உன் இஷ்டத்துக்கு வாழன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரீடமை நீ யூஸ் பண்ணிக்கும் போது உனக்கு ஜீவன் பேரை சொல்றோம். பட் there is no big difference between the ஈஸ்வரா அண்ட் ஜீவா அப்படிங்கிற கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 8வது அத்தியாயம் ஞானேஸ்வரியில அதிபூதம் அதிதெய்வம் அத்தியாத்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். அதுல அதிதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈஸ்வரனை குறிப்பதற்காக தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றது உண்டு. சரியா? முதல்ல பரபிரம்மம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. பரபிரம்மம்னா என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. உருவம் இல்லாததாக இருக்கிறது. அது டீட்டெயிலா அந்த பரபிரம்மத்துக்கு பொதுவாக என்னோட விளக்கம் கொடுப்போமோ அதே தான் ஞானேஸ்வர மகாராஜ் சொல்லிட்டாரு. பரபிரம்மம் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறமா அத்தியாத்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி வரும் பரபிரம்மமும் ஆத்மாவும். அதுக்கப்புறம் நிறைய டேர்ம்ஸ், அதுல ஒரு டேர்ம் வந்து அதி தெய்வம் அப்படின்னு ஒரு டேர்ம். அதி தெய்வம்னா என்ன அப்படின்னு நான் ஜென்ரலா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இப்ப நமக்கு தான் ஏஐ எல்லாம் கிடைச்சிருச்சு. ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லா ஏஐயுமே என்ன சொல்லுதுன்னா ஈஸ்வரனை குறிக்கின்றது என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. ஞானதேவர் மகாராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் பார்த்தா ஜீவாத்மாவை அவன் அதிதெய்வம் என்று குறிப்பிட்டிருப்பார். என்னங்க இது பெரிய கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற தானே. இப்ப புதுசா அதிதெய்வம்னா அது வந்து ஜீவனை குறிப்பதாக ஜீவாத்மாவை குறிக்கும் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற டவுட் நமக்கு வந்துருது. பட் இங்க பாருங்க, இங்க எல்லாத்தையுமே ஈஸ்வரன் தான் சொல்லிட்டு இருக்காரு. இங்க நான் சித்தாபாஸ்ன்னு சொன்னேன் இல்ல, சித்தாபாஸ் யாருக்கு? ஜீவனுக்கு தானே.
ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு, அந்த சித்தாபாசம் வந்து சரஸ்வதின்னு சொல்லியிருக்கு. உன் மனதின் அறியும் சக்தியாக இருப்பவள் சரஸ்வதி, உன் புத்திக்கு பிரித்தறியும் சக்தி பகுத்தறிவாக இருப்பவள் சரஸ்வதி. அப்படின்னா ஜீவன் இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்னா, ஜீவன் அதை தெய்வம்னு சொல்லலாமா என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றுகிறது அல்லவா? ஸோ அந்த அத்வைத நுணுக்கத்தோடு ஞானதேவர் எழுதியிருப்பதாக அனலைஸ் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ even though we are finding a big difference between Jiva and Ishvara as far as அஜ்ஞானம் is concerned, அஜ்ஞானத்துல நீங்க வந்து பார்க்கும்போது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதத்தை நம்ம காட்டுறோம். ஞானத்துல பாத்தீங்கன்னா எங்கெங்க பேதம் இருக்கு? பக்தன் எடுத்துக்கிட்டாலும் சரணாகதி பண்ணிடுறான். சரணாகதி பண்ண மொமெண்ட்ல அவனுடைய பாடி, அவனுடைய மைண்டு, புத்தி யார் ஆப்ரேட் பண்ண போறாங்க? ஈஸ்வரன் தான் ஆப்ரேட் பண்ண போறான். அப்போ சரணாகதி பண்ணிய பக்தனை, சரணாகதி செய்த பக்தனான ஜீவாத்மாவை ஈஸ்வர செய்தம்னு சொன்னா என்ன தப்பு? தப்பே இல்லையே. அதே மாதிரி ஞானத்தில் முதிர்ந்து தான் உடல் மனம் அல்ல என்று புரிந்து கொண்ட அந்த ஜீவாத்மா, ஜீவன் முக்தனானவன், அவனை ஈஸ்வரன் சொன்னா என்ன தப்பு? தப்பே இல்லை. சரியா? பட் வேர் நம்ம வாண்டட் டு டிஃபரன்ஷியேட், ஏன் நம்ம பிரிச்சு காட்ட வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா, அந்த ஜீவன் தன் சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு அஜ்ஞானத்தில் சிக்கிக்கொண்டு நான் வேறு நீ வேறுன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த சூழல் வரும்போதுதான் நம்ம தெய்வத்தையும் ஜீவனையும் பிரிச்சு காட்ட வேண்டிய அவசியம் வருகிறது. ஏன்னா ஈஸ்வரன் அனைத்தும் ஒன்றென்று புரிதலிலே இருப்பவன். ஜீவன் முக்தனும் அப்படித்தான் இருக்கின்றான், பக்தனும் அப்படித்தான் இருக்கின்றான். அப்புறம் என்னது பெரிய டிஃபரன்ஸ் நீங்க காட்ட போறீங்க? ஸோ யூ கான்ட் ஃபைண்ட் எனி பிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரியா? அப்போ இந்த விஷயத்தோட நான் லிங்க் பண்றேன். அதாவது இப்போது நான் சரஸ்வதி தேவியை வணங்குகிறேன், அவள் நிலையானது எது நிலையற்றது எது என்று பிரித்தறியும் விவேகத்தின் வடிவம் நம் புலன்களை இயக்கும் உணர்வும் அவளே. இப்போ நானும் ஈஸ்வரனும் ஒன்றே அப்படின்னு சொல்லாம சொல்றாருங்க ஏக்நாத் மகாராஜ். இங்க நான் எதை சொல்றோம்? இந்த ஜீவனை சொல்றோம். ஜீவன் கிட்ட இருக்கக்கூடிய புலன்களை சொல்றோம், மனசை சொல்றோம், புத்தியை சொல்றோம். ஆனா உண்மையில இந்த மனசை இயக்குறதும் புத்தியை இயக்குறதும் ஈஸ்வரன் தானே ஐயா என்று அந்த சரஸ்வதி தேவியை வணங்கும் பொருட்டு நானும் ஈஸ்வரனும் ஒன்றே என்ற அத்வைத தத்துவத்தையும் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறான். ஓகேவா? இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஜீவன் முக்தனை வந்து பிரம்மமா, ஜீவன் வந்து பிரம்மமாவா ஈஸ்வரன் ஆக முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு புதுசா சொல்றீங்களே. அதற்கு ஈஸியாக சுதா விளக்கம் கொடுப்பார். நான் எந்த மோட்டிவில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று விளக்குவாயாக. நான் சொன்னது வந்து லட்சியார்த்தத்துல ஈஸ்வரனுடைய வேஷம் பார்க்காம அவன் வந்து ஆதாரம் அதிஷ்டானம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரபிரம்மே தான் ஆதாரம் அதிஷ்டானமா இருக்கு. அதுதான் பரமாத்மான்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு அதே மாதிரி லட்சியார்த்தம் என்ன அப்படின்னா ஆத்மா, அதாவது ஜீவாத்மா. சோ ஜீவாத்மா பரமாத்மா, அது இந்த வேஷத்துக்காக நம்ம வந்து இந்த பக்கம் ஜீவன் பரம் அப்படின்னு சேர்க்க வேண்டியிருக்கு. சோ ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு லட்சியார்த்தத்துலதான் நம்ம ஒண்ணுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு எப்படி ஈஸ்வரன் நானும் ஒண்ணு, அவனுக்கு எல்லாமே தெரியுது, அவனால எல்லாருக்குள்ளயும் இருக்க முடியுது அப்படிலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது ஒரு வேஷம், அந்த மாதிரி எடுத்தது. இந்த வேஷம் இந்த மாதிரி ஜீவன் வேஷம் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே டவுட் வராது. ஞானேஸ்வரி பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, பக்தி யோகத்துல கர்ணன் வர்ணிக்கும் போது நீ மட்டும் சரணாகதி ஆகிட்ட அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு ஆத்மா நான் உனக்கு உடம்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருப்பார். சரியா? அப்போ சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் நீயும் நானுங்கிற பேதம் சுத்தமா இல்லைங்கிறத பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருப்பார். நீயும் நானும் ஒண்ணு அப்படிங்கிறத பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருப்பார். சரி, இப்போ நீயும் நான் பக்தனை பார்த்து சரணாகதி அடைந்த பக்தனும் நானும் ஒன்றுன்னு அவர் சுட்டி காட்டுவதன் அர்த்தம், பக்தனுக்கு தன்னுடைய எல்லா சக்திகளும் வந்துவிட்டது, சர்வஞத்தன் வந்துவிட்டது அப்படிங்கிற மோட்டிவ்ல அவர் சொல்லல. ஈஸ்வரனுடைய அதே அன்பு அந்த பக்தனிடம் வந்துவிட்டதுன்னு அர்த்தம். ஈஸ்வரன் கிட்ட இருக்கிற அந்த ஒன்னஸ் ஃபீல் இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த பக்தன்ட்டையும் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எப்ப இந்த பாடி அண்ட் மைண்ட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி சரண்டர் டு காட், ஆட்டோமேட்டிக்கலி இவனுடைய மைண்டு இந்த காட் மைண்டா மாறிடுச்சு. இட் டசன்ட் மீன் தட் த பவர்ஸ் ஆஃப் தி காட் வந்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவனுடைய அன்பு கம்ப்ளீட்டா இவன் அன்பு, அந்த இறைவன்கிட்ட இருக்கிற அதே அன்பு அந்த பக்தனிடம் வந்து விடுகிறது. அப்ப இறைவன் எல்லாத்தையும் எப்படி பார்க்கறான்? ஒன்னஸ் ஃபீல்ல பார்க்கறான். தன்னை விட்டு வேறாக அவன் பார்க்க முடியாது.
அதே மாதிரி பக்தன் தன்னை விட்டு வேறாக பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையுமே அவன் கண்ணனா பார்க்கறான். இப்படி இவர்களுக்கிடையே பேதங்களை உன்னால் காண முடியாது என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம இவர்களை ஒன்று நாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே தவிர, இட் டசன்ட் மீன் தட் அந்த ஜீவாவுக்கு ஈஸ்வரனுடைய பவர்ஸ் வந்துடும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பேசலை என்று புரிந்து கொண்டால் கேட்ட சந்தேகத்திற்கு விளக்கம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இது புரியுதுண்ணா, பக்தன் பகவான் வச்சு சொல்லும் போது புரியுதுண்ணா. ஓகே. ஸோ இதை நாம் தெரிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மை என்னவோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஈஸ்வரன் தான் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட் வரும். நான் செய்யறேன் அப்படிங்கிற பாவனை இங்க முற்றிலும் அற்று போகும்னா. ஏன்னா புலன்கள், நான் எதை வச்சு நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, புலன்கள், மனசு, இந்த புத்தியை வச்சுதான் இதை நான் அப்படின்னே நினைக்கிறேன். ஸோ இந்த மூணுமே நான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐடென்டிபிகேஷனால நடக்கல. ஸோ உள்ள ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருந்து, சிதா பாஷா இருந்து, அந்த கான்சியஸ்னஸ் தான் இது எல்லாமே நடத்துது. அப்படிங்கும் போது நான் செய்கிறேன் அப்படிங்கிற பாவம் கம்ப்ளீட்டா இங்க இல்லாம போகும் அப்படின்னு. கண்டிப்பா. ஸோ ஜீவனுக்கு ஈகோவை முற்றிலும் கரைத்து விடக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இது. நான் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீ புலன்களை வச்சுதான் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிற, அது நான் சொல்ல முடியாதான், அது ஈஸ்வரனுடைய சக்தியால் தான் நீ அறிந்து கொள்ளுகின்றாய். உன் புத்தியை வச்சுதான் நீ எல்லாத்தையும் இன்வென்ட் பண்ணிட்டு இருக்க அல்லது டிசிஷன் எடுத்துட்டு இருக்க, அதுவும் நீ நான் சொல்லிக்கிறதுக்கு உரிமை இல்லை, அதுவும் ஈஸ்வரனே பொறுப்பு. வேற என்னதாயா நானு? நீ ஒண்ணுமே இல்லை. உடலும் நீ அல்ல, மனமும் நீ அல்ல, புத்தியும் நீ அல்ல என்ற ரேஞ்சிற்கு நாம் ஜீவனையே ஈஸ்வரன் என்ற ரேஞ்சிற்கு நாம் காட்டிவிட்ட பிறகு இந்த ஜீவன் அவனிடத்தில் சரணடைவதில் எந்த ஒரு சங்கடமும் இருக்க முடியாது. ஏன்னா உனக்குன்னு பெரிய பவர் வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா இருக்கு, என்ன இருக்குன்னா, ஈஸ்வரன் உனக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்தான். நீ விரும்பியபடி நீ திங்க் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட்டுறேன் என்று நமக்காக அந்த சுதந்திரத்தை வழங்கினான். அப்படிங்கிறது ஒண்ணுதான் மேஜரா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரியா? அந்த அட்வான்டேஜை ஞானிகள் பக்காவா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அஜ்ஞானிகள் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு நான் சிக்கிக்கிறான். இந்த ஃப்ரீடம் கொடுத்ததை வச்சு என்னமோ இவன் கையில தான் எல்லாமே இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா இவன் நினைச்சது நடக்குது இல்லை. சம்டைம்ஸ் இவன் நினைச்சதுதான் எல்லாமே அவன் ஆட்டுறான்றது வாஸ்தவம் தான். ஆனா கர்ம வினையின் ஒரு சூழலிலே அவன் ஆட்டுகின்றான். அதை புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது நடக்கின்ற அந்த 1-2 விஷயத்தை வைத்துக் கொண்டு தானே அனைத்தும் செய்கின்றேன் என்று தவறான புரிதலுக்கு வருகின்றான். ஆனா ஆக்சுவலா இறைவன் நமக்காக ஏன் செய்யறான்னா ஹெல்ப் பண்றான். நீ ஏன் எஃபோர்ட் எடுத்து கஷ்டப்படுற, உனக்காக நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்றது எல்லாமே ஹெல்ப் தான். பட் அதை நம்ம புரிஞ்சுக்கல. ஸோ அறியாமையில நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நானே பண்றேன் என்று தவறாக புரிந்து கொண்டு நானில் சிக்கி கொண்டோம். ஆனால் இப்படி இந்த ஈஸ்வரனை புரிந்து கொண்டால், உன் புலன்களை இயக்குவதும் உன் புத்தியை இயக்குவதும் என்றால், உன் மனதை இயக்குவதும் உன் புத்தியை இயக்குவதும் குவைட் நேச்சுரலி உன் உடம்பையும் இயக்குவது யாரு? ஸோ இப்படி அனைத்தையும் இயக்குபவனாக ஈஸ்வரனை இருந்து கொண்டிருக்கின்றான் என்பது தெளிந்து விட்டால் கண்டிப்பாக அவனிடத்தில் சரண் புகாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. இந்த ஜீவன்ற ஈகோ அப்படிங்கிறது எழுந்துறது வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் ஃபுல்லாவே அதுதான் வரும். ஸோ நான் அடுத்ததை படிக்கிறேன். ஸ்லோகம் 18. Seize the speech within speech, the indicator of intelligence and the light of all lights. She is self-effulgent and the science by her own radiance. அவள் சொல்லுக்குள் இருக்கும் சொல், புத்தியின் அடையாளம், ஒளிக்கெல்லாம் ஒளி. அவள் தனக்குத்தானே ஒளியாக திகழ்கிறாள். ட்ரை பண்றீங்களா? நான் சொல்லவா? அவள் சொல்லுக்குள் இருக்கும் சொல் அப்படின்னா என்ன? அப்படின்னா இன்டென்ஷன் அப்படின்னு வச்சிருக்கீங்க. சொல் அப்படிங்கிறது எங்க வருது, உற்பத்தி ஆகுது அப்படின்னா இன்டென்ஷன். இன்டென்ஷன் அப்படிங்கிறது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா அறிவுல இருந்து. மமத்தோடய இந்த வேர்ட்ஸ ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனை பேஸ் பண்ணிதான் ஞானதேவர் சொல்ல சொல்லியிருப்பாரு. அது எங்க இருந்து வருது அப்படின்னா அறிவுல இருந்து வருது.
அந்த அறிவுக்கு பேஸாவே வந்து சரஸ்வதி தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. நீ சொன்ன அந்த இன்டென்ஷன், அந்த அறிவு அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக மீனிங் எடுத்துக்கலாம். ஒரு வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை எப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறது அதுக்கு இருந்தாதான் அந்த வார்த்தைக்கே வேல்யூ. When you don't have any meaning for a word, we cannot say that is a word. அல்லது வேர்டுன்னு இருந்து பிரயோஜனமே இல்லை. ஸோ எவ்ரி வேர்ட் ஹேஸ் அ மீனிங். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தை அது வார்த்தையே அல்ல என்று நம்ம சொல்லிவிடலாம் இல்லையா? அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, அவள் சொல்லுக்குள் இருக்கும் சொல். ஒவ்வொரு சொல்லுக்கும் இதுதான் அர்த்தம் என்று அர்த்தரூபியாக இருப்பவள் எவள் அப்படின்னா அது சரஸ்வதி தேவி அல்லது ஈஸ்வரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்றைக்கு பாசையாக நமக்கு இருக்கிறதே யாருன்னா ஈஸ்வரன் தான். இன்னைக்கு ஒரு பாஷையை நம்ம கத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு மீனிங்கை கொடுத்து அந்த மீனிங்கை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீய நானும் பேசிட்டு இருக்கிறதுக்கு மூலக்கரு யார் அப்படின்னு சொன்னா சரஸ்வதி தேவி தான். ஜடமாக இருக்கின்ற வார்த்தைக்கு அர்த்தரூபமாக இருந்து உணர்வை கொடுத்தது யார் அப்படின்னா சரஸ்வதி தேவி தான். ஸோ நம்ம வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வேர்ட்ஸ் அண்ட் தி அந்த சொல்லுக்குள் சொல் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் ஒரு சுபமா 2 வரி எடுத்துக்கூடாங்க பாட்டு. சரி பாடத்திய சொல்லுக்கும் தெரியாமல் சொல்லத்தான் வந்தேனே, சொல்லுக்கு அர்த்தம் போட சொல்லாமல் நின்றேனே, சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் தூரங்கள் கிடையாது, சொல்லாத காதல் எல்லாம் ஸ்வர்க்கத்தில் சேராது அப்படின்னு வந்து நம்ம பாட்டுல. நல்லா இருக்கே. சரி, அதான் நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, இவள் பாடினாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவள் வார்த்தைகளை பரிசியா அடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா நமக்கு காது கேட்கும் போது அது ஒரு உணர்வுமயமான ஒரு விஷயமா உள்ளே சென்றதா இல்லையா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த பாடலுக்கே உண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டை படிச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு உணர்வு நமக்குள்ள மேலோங்குது இல்ல? உணர்ச்சிமயமான பாடல்லாம் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாலி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஸோ சம்திங் லைக் தட். நம்ம பாடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சப்தமாகங்கிற உள்ள போகுது நமக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னும் போதே கடவுள் ஒருவனே அப்படிங்கிற ஃபீல் பாட்டை நமக்குள்ள போகுது இல்லையா? உலகில் மற்றவன் தொழிலாளி நம்ம எல்லாம் அவனுடைய அடிமைகளே அப்படிங்கிற ஃபீல் பாட்டு நமக்குள்ள உள்ள போகணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விதியை நினைப்பவனே மாலி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. சொல்லுக்குள் சொல்லாக இருப்பவள் எவள் அப்படின்னா உணர்வுமயமாக இருப்பவள் எவள்னா சரஸ்வதி. அப்ப அந்த சொல்லுல உணர்வு இல்லைன்னா ஏன் பாடலுக்கு மதிப்பு? பாடல் என்பது அந்த சொல்லுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத விட உணர்வை கொடுக்கிறதுன்னு சொன்னா இன்னும் பெஸ்ட். ஏன்னா சொல்லுக்கு அர்த்தத்தை நீ வசனம் பேசினா கூட கொடுத்துரும். நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, நான் பேசினதெல்லாம் நீங்க வந்து பாட்டாவா படிச்சுட்டு இருக்கேன். ஆனா அது அர்த்தமா தானே உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு உணர்வு தான். ஆனா பாடல் என்பது உங்க சப்கான்சியஸை டச் பண்ற மாதிரி அதே அர்த்த ரூபம் என்பது கான்சியஸ்க்கு இல்லை, அந்த அர்த்தம் சப்கான்சியஸ்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பாடல் என்று சொல்வது. அப்போ பாடலும் உணர்வு தான், அர்த்தமாக வெறும் பேசினாலும் உணர்வு தான். அந்த அர்த்த ரூபியாக இருப்பவள் அந்த சரஸ்வதி தேவி தான் என்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்ல எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், புத்தியின் அடையாளம். ஏற்கனவே சொல்லிட்டோம், இருந்தாலும் சொல்லுங்க. புத்திக்கு யார் காரணம்? புத்தினா என்னன்றது ஏற்கனவே சொல்லிட்டாரு. விவேகம், அதாவது நிலையற்றது எது நிலையானது எது என்று பகுத்தறியக்கூடிய. நம்ம இந்த ஒரு விஷயத்த நான் ஒன்றும் எலாபரேட்டா சொல்லலை. ஏன் விவேகம்னா வந்து ஜஸ்ட் நிலையற்றது எது நிலையானது எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டுமே விவேகம்னு சொல்றீங்க. ஏன் எல்லாத்தையுமே நீங்க விவேகம்னு சொல்லுங்க. ஏன் நம்ம நாட்டுக்கு வந்து டே டு டே லைஃப்ல இவன் நல்லவனா இவன் கெட்டவனா, இதை என்ன பண்றது இதை எப்படி பண்றது அப்படின்னு நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே விவேகம் தேவை தானே. ஏமோ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தையும்
மாயையும் பிரித்து காட்டுவது மட்டுமே விவேகம், மற்றவைகள் எல்லாம் விவேகம் அல்லன்னு சொல்லிடுறீங்களா? அது ஏன் அப்படி சொல்றீங்க? நித்திய அனித்திய வஸ்து விவேகம் தான் இல்லைன்னு சொல்லல, அது ஆன்மீகத்தின் அடிப்படையில. லௌகீகத்துல விவேகம் வேணும்ல, லௌகீகத்துல எக்கச்சக்கமான விஷயத்துக்கு விவேகம் இருக்கக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். இந்த புத்தி அப்படிங்கறத தான் சொல்றேன், புத்தி அப்படிங்கறது விவேகம்னு சொல்றேன். ஆனா நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று மட்டும் உங்களுக்கு வந்து விட்டார். 15 minutes தான். நான் போனேன் 4:30 கட்ட ஆரம்பிச்சேன். ஓகே. சோ இப்போ இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்னவா மாறுவீங்க? As long as you don't know what is nitya and what is anitya, you remain in the status of ajnana. Ignorance அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இல்லாத வரைக்கும் நீ அறியாமையில அஜ்ஞானத்துல தான் வாழணும். ஆனா எப்போ இந்த ஆத்மா அனாத்ம வஸ்து எது என்று நீ புரிந்து கொண்டாயோ, the same moment நீ உடல் மனம் புத்தியை அல்ல, நீ அதை தாண்டி ஆத்மஸ்வரூபம் என்ற ரேஞ்சுக்கு வந்துடுற. சரியா? இந்த மொமெண்ட், இந்த விவேகம் வந்த மொமெண்ட்லயே நீ ஈஸ்வர சரணாகதி ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிடுற, நீ பூரண பக்தனாவை மாறிடுற. அதுக்கப்புறம் எதுக்குங்க மத்த விவேகம்? ஜஸ்ட் ட்ரை டு திங்க் ஓவர் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னது நீங்க விவேகம்னா இதை மட்டுமே சொல்றீங்க, ஏன் லௌகீகத்துக்கு விவேகம் யூஸ் பண்ணா என்ன தப்பா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த விவேகம் வந்துடுச்சுன்னா லௌகீக விவேகம் அப்படிங்கிறது பேச வேண்டிய அவசியமே ஏற்படாதாங்கிற நான். ஏன்னா நீ ஆட்டோமேட்டிக்காவே நீ பிரம்மமா மாறிடுற, ஆட்டோமேட்டிக்காவே ஈஸ்வர சரணாகதி பண்ணிடுற. அப்புறம் இந்த விவேகம்ங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா வந்துடுது இல்ல. அப்ப நீ புத்தியை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லல, நீ இந்த பிளேயரா இருந்து கேம் ஆட மாட்டேன்னு சொல்லல, நீ பிளேயரா இருப்ப, அந்த பிளேயிங் லௌகீக விளையாட்டுக்கு தேவையான புத்தியையும் பயன்படுத்துவாய். பட் வித்வுட் எனி எஃபோர்ட் இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஆக இருக்கும்போது நீ அதை என்னத்தை போயிட்டு நீ எஃபோர்ட் எடுத்து வளர்க்க போற? நீ எஃபோர்ட் எடுத்து வளர்க்க வேண்டியது ஒண்ணு புத்தியை தான், அதான் விவேகத்தை மட்டும்தான். நான் சொல்ற விவேகத்தை தான், நித்திய அனித்திய வஸ்து ஆத்ம அனாத்ம வஸ்து விவேகத்தை மட்டும்தான் நீ வளர்க்கணும். அதை வளர்க்கறதுக்கு உண்டான முயற்சியை நீ தான் எடுக்கணும். அந்த எஃபோர்ட்டை நீ எடுத்தா போதும், லௌகீகத்திலும் புத்திக்கு உண்டான எஃபோர்ட் அது தானா எடுத்துக்கும் என்ற அடிப்படையில் நாம் பொதுவாக பேசுகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த இடத்துல இந்த புத்தியின் அடையாளம் அப்படின்னு சொன்னது நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தையே கொடுக்கின்றவள் அந்த சரஸ்வதி தேவியாக இருக்கின்றாள். அதற்கப்புறம் அந்த புத்தியை இயக்க போவலும் அவளாகவே இருந்து விடுவாள். ஏன்னா நான் அவள்கிட்ட சரணாயிடுவேன். நான் அவள்கிட்ட சரணானதுக்கு அப்புறம் என் புத்திங்கிறது அவள் கண்ட்ரோல்ல வரப்போகுது. இப்ப புத்தியின் அடையாளம் நான் எப்படி நான் சொல்லிப்பேன்? இப்ப இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அறியாமையில அஞ்ஞானத்துல இருக்கிற வரைக்கும் நான் என்ன டிசிஷன் எடுத்தேன்னு தெரியுமா, நான் என் புத்தி எப்படி வேலை பார்க்கும் தெரியுமா, நான் எப்படி எல்லாம் இன்வென்ட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாம் நீ அஞ்ஞானத்துல இருக்கும்போது பேசிக்க முடியும். பட் நீ நித்திய அனித்திய வஸ்து விவேகியாக மாறி நீ உண்மையிலான விவேகியாக மாறினால் அக்கணமே நீ உணர்வாய், சரஸ்வதி தேவி தான் உனக்குள்ள இருந்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ டிசிஷன் எடுக்கல, நீ இன்வென்ட் பண்ணல, நீ இங்கே புத்தியை யூஸ் பண்ணவே இல்லை, எல்லாத்தையுமே அவளருளால் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த அற்புத விந்தையை நீ உணர கண்டிப்பாக முடியும். So therefore, please try to understand, புத்தியின் அடையாளமாக அந்த சரஸ்வதி தேவியே அல்லது ஈஸ்வரனே இருக்கின்றான் என்று நாம் உணர வேண்டும். அது ஆட்டோமேட்டிக்காக நம் அகங்காரத்தை அடியோடு சாய்த்து விட அருமருந்தாக அமையும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒளிக்கெல்லாம் ஒளி எப்படி புரிஞ்சுக்கலாம்? சோ இது எல்லாத்துக்குமே ஒளி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றது? லைட்டு தான். ஒளின்னா லைட்டு தான். What do you mean by light here? அண்ணா இப்போ வந்து நிலவு இருக்கு அப்படின்னு நிலவு இருக்கு அப்படின்னா அதை பாக்குறதுக்கு ஒரு ஒளி தேவை. அதே மாதிரிதான் நான் என்னுடைய அறிவு மிளறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சரஸ்வதி தேவியோடைய அந்த சக்தி தேவை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். சொன்னதை நான் சொல்றது சரியானு பாரு, இதைத்தான் நீ சொல்ல வந்தியான்னு பாரு. இப்போ எனக்கு முன்னாடி தீபிகா உட்காந்துருக்கா, நான் பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒளியின் துணை கொண்டு நான் காண்கின்றேன்?
சூரிய ஒளியின் துணை கொண்டு நான் காண்கின்றேன். இங்க நானும் உட்காந்துருக்கேன், நீயும் உட்காந்துரு, சூரிய ஒளியும் இருக்கட்டும், நான் பாத்திர முடியும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன வேணும்? சிதாபாசன் வேண்டும். ஸோ எனக்குள் ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் இங்கே நான் காண முடியும். அப்போ அதுதான் ஒளிக்கெல்லாம் ஒளி. சரியா? ஸோ ஒளிங்கிறது எக்ஸ்டர்னலா ஒரு ஒளி தேவைதான், இல்லைங்கள, சூரியன் இல்லைனாலும் நான் உன்னை பார்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். பட் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியா இருப்பவள் அந்த சரஸ்வதி தேவி அல்லவா, ஈஸ்வரன் அல்லவா. இன்னைக்கு நான் எத்தனையோ உலக பொருட்களை காண்கின்றேன் என்றால் அந்த காண்கிறதுக்கு சக்தியாக இருப்பவள் அந்த சரஸ்வதி தேவி அல்லவா. ஸோ நம்ம நினைச்சுக்கலாம், நான் வந்து சூரிய ஒளியையோ விளக்கொலியோ வச்சு ஒரு டார்ச் அடிச்சு நான் ஒரு விஷயத்த பார்த்துட்டே நான் பார்த்துட்டேன் பாத்தியா அப்படின்னு. டார்ச்சுக்கு டார்ச்சா இருந்தது யாரு? உனக்கு டார்ச்சா இருக்கிறது யாரு? இங்க பாரு, ரெண்டு விஷயத்த பண்ணலாம். இப்போ நீயும் நான் உன்னை பாக்குறதுக்கு என்ன காரணம்னா சூரிய ஒளின்னு சொன்னேன். சூரிய ஒளிக்கு யார் காரணம்? இட் இஸ் நாட் தட் த ஈஸ்வரா ஹிம்செல்ஃப் அப்பியர்ஸ் லைக் அ சூர்யா. சோ அந்த ஒளிக்கெல்லாம் ஒளின்னு சொன்னாலும் தப்பில்லை. இல்ல அந்த சூரியன் மட்டும் இருந்துட்டா போதுமா? இங்க எனக்குள்ள ஒரு ஒளி இருக்க வேண்டாமா? நான் சத்த பிணமா இருந்துட்டேன்னா இங்க சூரிய வெளிச்சமும் இருக்கு, நீயும் இருக்கே, நானும் இருக்கேன், நான் பணமா இருந்தேன்னா நான் பார்க்கத்தான் முடியுமா? அப்ப எனக்குள் ஒரு உயிரோட்டமும் ஒரு உணர்வோட்டமும் இருக்கக்கூடிய அந்த சக்தி எதுன்னு கேட்டா அது ஈஸ்வரன் அல்லவா என்ற அந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ளும் வண்ணம் இங்கே ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாயிருக்கின்றாய் என்று ஈஸ்வரனாகிய சரஸ்வதி தேவியை பார்த்து பாராட்டுகின்றார். So if you clearly understood this, அப்படின்னா just imagine what a kind of சரணாகதி we will have to the God. ஏன்னா நான் ஒரு தனித்தன்மையா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம வந்து இறைவன்ட்ட சரண் புகாம இருக்கின்றோம். You are nothing before God. God is everything and for you. உனக்காகவே அவன் இருக்கின்றான் என்ற அந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு புரியும் போது எப்படி சரணாகதி பண்ணாம இருக்க முடியும்? சொல்லுக்குள் சொல்லாக, புத்திக்குள் புத்தியின் அடையாளமாக, ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக அவள் ஒளி, அவள் தனக்குத்தானே ஒளியாக திகழ்கிறாள். சப்த பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது கூட இது இந்த மாதிரிதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. சோ சப்தம் இருக்கிற இடத்துல வந்து ஹீட் இருக்கும், ஹீட் இருக்கிற இடத்துல லைட் இருக்கும். லைட்டையும் ஹீட்டையும் பிரிக்கவே முடியாது. பட் லைட்டும் ஹீட்டும் எதுல இருந்து வருது அப்படின்னா சப்தத்தினால உண்டாகுது. சப்தம் அப்படிங்கிறது சரஸ்வதியை வந்து சப்தம் அப்படிங்கறது வந்து சரஸ்வதியை தான் வச்சுக்கலாம். அதுல இருந்துதான். ஆமா ஆமா. சோ அப்படிங்கும் போது லைட்டுக்கெல்லாம் லைட்டா இருக்கிறது யாரு அப்படின்னா சப்தம் தான். ஸோ சப்தம்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இது சைத்தன்யம். இப்போ சைத்தன்யமே இங்க ஒளியா வந்து விதவிதமா டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லி தாய் சொல்லுவாங்க அடிக்கடி ஓம்காரா சொல்லும் போது இந்த சப்த பிரம்மம் சொல்லி. சரி, ஓகே. இப்ப இந்த மூணுக்கு நம்ம விளக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். அவள் சொல்லுக்குள் சொல், புத்தியின் அடையாளம், ஒளிக்கெல்லாம் ஒளி. அவள் தனக்கு தானே ஒளியாக திகழ்கிறாள் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? இந்த சூரிய பிரகாசம் பிரகாசம் சொல்லு. அதான்னா சூரியன் ஒளி ஞானேஸ்வரர் சொன்ன மாதிரிதான். சூரியன் ஒளிக்கே வந்து அந்த ஆரத்தி காட்டுற மாதிரி, அது தேவையே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி. இல்ல அப்படி இல்ல. இந்த சரஸ்வதியின் ஒளி எப்படிப்பட்டது அப்படின்னா அது சுயம் பிரகாசமானது அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா இதுக்கு ஆதாரம் என்னது, அதுக்கு ஆதாரம் என்னது, அதுக்கு ஆதாரம் என்னதுன்னு சொல்லிக்கிட்டே போனேன்னா அது பொடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்படி நம்ம கடைசியில எங்க போய் முடிப்போம் அப்படின்னா அனைத்துக்கும் ஆதாரமாக ஈஸ்வரனே இருக்கின்றான்னு போய் முடிக்கிறியா? அந்த ஈஸ்வரனுக்கு ஆதாரம் எது அப்படின்லாம் சொல்லாது, அது சுயம் பிரகாசமானது அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒளிக்கெல்லாம் ஒளி அப்படின்னு சொன்னா அப்ப சரஸ்வதி தேவி ஒளிக்கெல்லாம் ஒளியா இருக்கிறான்னா அந்த சரஸ்வதி தேவிக்கு ஒளி யாரு அப்படின்னு மறுபடியும் ஒரு கொஸ்டினை கேட்பேன். கேட்காத, ஏன்னா அவ சுயம் பிரகாசமானவள் அப்படின்னா அதுக்கு ஒளி, அந்த ஒளிக்கு ஒளியாகவே அவளே தான் இருக்கின்றாளே தவிர அதுக்கு இன்னொரு ஒளி இருக்குன்னு போக முடியாது. சின்ன சின்ன வஸ்துக்கள் இருந்து போகும்போது இதுக்கு ஆதாரம் அது, அதுக்கு ஆதாரம் அது, அதுக்கு ஆதாரம் அதுன்னு போனா கூட பட் அல்டிமேட்லி நீ சரஸ்வதிக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல போறதுக்கு ஒண்ணும் இல்லடா, ஏன்னா அங்கிருந்து தான்டா எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ அது சுயம் பிரகாசமானது, சாஸ்வதமானது என்று நாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு
இங்கே இந்த விஷயத்தை குறிப்பிட்டதாக நான் பார்க்கின்றேன். அவள் தனக்குத்தானே ஒளியாக திகழ்கிறாள். நீங்க ஒரு தடவை வந்து ஆதாரத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற அந்த பிரம்மத்துக்கு ஆதாரத்தை காட்ட முடியாது. ஒரு வீடியோவே போட்டிருக்கோம்ல, 2-3 வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா நம்ம வந்து ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அனைத்துக்கும் பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணமாக இருக்கின்ற பிரம்மத்திற்கு பிரமாணம் காட்ட முடியாதுன்னு நீங்க ஹையர் நாலேஜ் லிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே இருக்கும். கிட்டத்தட்ட அதுதான் இங்க பேசப்பட்டிருக்கின்றது. ஸோ அவள் தனக்குத்தானே ஒளியாக திகழ்கிறாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ வி cannot give any பிரமாணா ஃபார் தி சரஸ்வதி. எல்லாத்துக்குமே பிரமாணம் கொடுத்துடலாம். நீ பாக்குறதுக்கு யாரா பிரமாணம்? சன்லைட்டுக்கு யாரா பிரமாணம்? சரஸ்வதி. ஆனா அதுக்கு மேல எங்க போறது? ஸோ அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. ஸோ இன் தட் வே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் ஸ்லோகா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதனால என்ன நன்மைன்னு சொல்லவே தேவையில்லை. படிக்கும் போதே நமக்கே விளங்கிடுச்சு. அவன் நன்றி அனுபவம் அசையாது. இதை சும்மா வார்த்தையில நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதை டெப்தா இந்த ஸ்லோகத்துல படிக்கிறோம். அவன் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு. அப்போ இந்த ஜீவனாக உருவம் எனக்கு கொடுத்து, அதில் மனமாக புலன்களை கொடுத்து, டிசிஷன் எடுக்கிற புத்தியை கொடுத்து, அத்தனையும் இயக்கி கொண்டிருப்பவன் யாருன்னா அவன் தானே. அவன் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் என்பதற்காக அகங்காரத்தில் நான் விழுந்து நான் வேற நீ வேறன்னு சொல்லிக்கொண்டு நாம் இப்படி அலைகின்றோமே, அது தேவையா? எல்லாமுமாக அவன் இருக்க அவனிடத்தில் நான் என்னை ஒப்படைத்து விட்டு அக்கடான்னு இருக்கலாமே. ஓகேவா? So this is the essence of this sloka. அவள் சொல்லுக்குள் இருக்கும் சொல் புத்தியின் அடையாளம், ஒளிக்கெல்லாம் ஒளி, அவள் தனக்குத்தானே ஒளியாக திகழ்கிறாள் என்பதை புரிந்து கொள்வதன் வாயிலாக முழுமையான சரணாகதிக்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பது இன்றைய ஸ்லோகத்தின் நோக்கம். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு 2 ஸ்லோகம் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. I wanted to close it.